வணக்கம் மகளே, இந்த வீடியோவில் இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல என்ன இருக்கு எதுக்குங்க தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ அது முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ பார்த்த உடனே தம்ப்நெயில் வரும் இல்லையா, அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. ஏன்னா இந்த வாரம் வந்து 80s லவ்ஸ் பண்ணுவாங்கல்ல, காலேஜ் லைஃப்ல ஒரு காதல் நடக்கும்ல, அந்த மாதிரி டாஸ்க் எதுவும் வச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா முத்துக்குமாருக்கு மட்டும் ஃபோக்கஸ் வச்சு அந்த இது வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு தோணுச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ அடுத்து இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க், இந்த கேப்டன்சி டாஸ்க் இதுக்கு முன்னாடி முதல் வாரம் மட்டும் தான் மண்டே நடந்துச்சு தவிர பாக்கி அடுத்தடுத்த வாரங்கள் எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை தான் அந்த எபிசோட்ல, இல்லைன்னா சாட்டர்டே நைட் எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க. திங்கக்கிழமை இல்லை, சாட்டர்டே நைட் எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க சரிங்களா, லைவ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம், அதாவது இந்த வாரத்துக்கு மட்டும் எதனால வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்கை வந்து திங்கக்கிழமை வந்து எபிசோட்ல காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. அதை ஒரு முதல் ப்ரோமோ வரைக்கும் போட்டு காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் தான் அப்படிங்கிறத. ஸோ இந்த காட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சு போயிடும். ஹாட் சீட் வந்துட்டாருன்னா தெரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ 2 பேரும் ஹாட் சீட்ல உட்கார வைக்கும் போது கிரியேட்டிவிட்டி இருக்காங்க பயங்கரமா யோசிச்சு இவங்க 2 பேரும் ஹாட் சீட் கொண்டு வரணுங்கிறதுக்காக கேப்டன்சி டாஸ்க்கை தள்ளி போட்டுருக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா கண்டஸ்டன்ஸ்குள்ள ஒரு பதட்டத்தை கொண்டு வரணும். ஏன் கேப்டன்சி டாஸ்க் நடக்காம இருக்கு, அப்போ ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய அல்ல விஜய் விஷால் தான் வெளில போறாரோ அப்படிங்கிற மாதிரி, இல்ல ஜாக்லின் வெளில போறாங்களோங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே வச்சிருக்கணுங்கிறதா கூட அதை வந்து பண்ணிருக்கலாம். ஸோ அது முடிச்சு இப்போ கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வாரத்துல சம்திங் யாரோ கேப்டன்சி டாஸ்க்ல கலந்து கொள்ளும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த காலில் குச்சி வச்சு கொண்டுட்டு போகணும். ஸோ அவங்க கேப்டன் ஆகிறதுக்கு அந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக சௌந்தர்யா வந்து கேப்டன் ஆகணும் சரிங்களா. அப்ப தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவை கவுத்து விட்டாங்க, அந்த கேமை விளையாடாம இது பண்ணி விட்டாங்க. அந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்த வீடும் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து கேப்டன் ஆகிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல. ஸோ இந்த கேமுமே அப்படிதான். அந்த நம்ம ரோடு போடுறவங்க வந்து அந்த ஜல்லி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுல ஏறி உட்கார வச்சு கொண்டு போகணும்ல, அதுல எப்படி குச்சி எடுத்துட்டு போய் இந்த லைன்ல இருந்து அந்த லைன் கொண்டு போய் சேர்க்கணும், அது மாதிரி இதை வந்து தள்ளிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ கடைசியில் அங்க எப்படி தர்ஷிகா ஒரு வேலையை பார்த்தாங்களோ அந்த மாதிரி ராணுவ இங்க வந்து வீட்டில் உள்ளவங்க அவங்கவுங்க யாருக்கு வேணா போய்க்கலாம். அங்க வந்து டீம் பிரிச்சாங்க இல்லையா, பெண்கள் ஆண்கள், இங்க வந்து டீம் கிடையாது. யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போங்க, யாருக்கு அதிகமா போறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொடுக்கப்படும். அது இவங்களோட மனநிலை, அதாவது வீட்டில் உள்ளவங்களோட மனசை யார் சம்பாரிச்சு வச்சிருக்காங்களோ அப்படிதான். ஸோ அதன் அடிப்படையில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வாங்கி வச்சிருக்காப்ல. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ராணுவ வந்து கொஞ்சம் கலாப்ஸ் பண்ணி எல்லாரும் முத்து ஜெயிக்கணும் போது நம்ம விஷால் ஜெயிக்கணும்னு போகுமே அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காப்ல. இதான் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை தான் அங்கே வந்து ஜாக்லின் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பேச சொல்லதான் ரயான் ஒன்று சொல்றாரு, ஏதோ ஒரு டீல் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, முதல்ல நம்ம ஜாக்லினும் முத்துக்குமாரனும் ஏதோ டீல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு தான் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ராணுவம் மாறி போயிருக்குது, எதுவும் நடந்திருக்கும். ஸோ என்னங்க லைவ்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன், ரயான் நீ போட்ட ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.